நண்பவி ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நண்பவியின் இனிமையான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அட்சய திதி பற்றிய ஒரு செய்தி தான். அட்சய திதி நான் அன்றைக்கி தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதை தவிர பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூரிய பகவான் பார்த்திங்க அப்படின்னா மேச ராசியிலும், அதாவது உச்சம் அடையக்கூடிய ஒரு ராசியிலும், சந்திர பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்திலும். ஸோ 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உச்சம் அடையக்கூடிய நாளிலே திருதியை திதி வரும். அந்த திருதி திதி வரக்கூடிய நாளே அட்சய திதி நாளாக கொண்டாடப்படுகிறது. புராணங்களில் இந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா பரசுராம நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட்சய திதி, அதாவது அட்சயம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ அந்த காலத்தில் அந்த அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்சய பாத்திரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்சயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அழியா தன்மை கொண்டது. அந்த பேர், அந்த அட்சயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அழியாதது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்போ அந்த அட்சய பாத்திரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பொருள்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அட்சய திதி நாளில், அதாவது சூரியனும் சந்திரனும் உச்சமாகக்கூடிய அந்த நாளில் காலையில் புண்ணிய நதிகளில் பார்த்திங்கன்னா குளிக்கிறதோ, இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த தண்ணியை பார்த்திங்க அப்படின்னா புண்ணிய நதியாவோ, ஸோ கங்கை நதியாவோ இல்லை காவேரி நதியாவோ நினச்சிட்டு நான் உன்னுடைய கரையில் நின்று ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த தண்ணியில் குளிக்கும் பொழுது புண்ணிய நதியிலேயே குளித்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஐதீகங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நீர்மோர் பந்தல் அப்படின்ற மாதிரி கொடுக்குறதோ, இல்லை உணவு தானம் கொடுக்குறதோ, உங்களால் முடிஞ்ச உதவிகளை அன்னைக்கு பண்ணுறதும், விஷ்ணுவை பார்த்திங்கன்னா வழிபாடு செய்கிறதும் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு நாள் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி, இல்லை நீர்மோர் பந்தல் வச்சாலும் சரி, உங்களால் முடிஞ்ச உதவிகளை கொடுத்தாலும் சரி, ஸோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் பார்த்திங்கன்னா காலத்துக்கும் உங்கள் கூடவே அழியாமல் இருக்கும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் இருந்து வந்த ஒரு நம்பிக்கை. காலப்போக்கில் அது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா தங்கம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுங்க. சரி சார், தங்கத்தில் ஏன் அன்னைக்கு ஒரு நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, நம்ம அட்சய திதி அப்படின்ற மாதிரி சொன்ன முடியாது. அதாவது அட்சயம் அப்படின்னா அழியாத தன்மையை கொண்டது. அப்போது அட்சய திதி நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய தங்கம், அந்த நாளில் வாங்கக்கூடிய தங்கம் அது என்றைக்குமே பார்த்திங்கன்னா உங்களை கைவிட்டு போகாது அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அன்னைக்கு வாங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி வாங்கும் பொழுது மறுபடியும் பார்த்திங்கன்னா தங்கம் சேரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு சிலர் எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தங்கம் சேருதோ இல்லையோ, தங்கம் விற்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சார், அவங்கள ஏதாவது ஒன்று சொல்லி கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகணும். சார், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போகணுமே தவிர, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. வருஷத்தில் ஒரு நாளாவது 1 கிராம் தங்க நகை அப்படின்ற மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி பண்ணும் பொழுது ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது 10 கிராமாக பார்த்திங்கன்னா மாறும். அப்போ இந்த தங்க நகையால் உங்களுக்கு தான் யூசேஜ். அதனால தான் பார்த்திங்கன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அது மாறுச்சிங்க சார். சார், ஒருவேளை என்கிட்ட பார்த்திங்கன்னா தங்கம் 1 கிராம் வாங்குறதுக்கு கூட அன்னைக்கு அட்சய திதி நாளில் காசு இல்லை. இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்சது பார்த்திங்கன்னா உப்பு பாக்கெட்டுங்க, ஒரு 10 ரூபா உப்பு பாக்கெட்டோ, 5 ரூபா உப்பு பாக்கெட்டோ, கல்லுப்பு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வாங்கி வீட்டில் வைக்கும்போது அது கல்லுப்பு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா லட்சுமி கடாட்சம் கொண்டதுங்க சார். ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது கல்லுப்பு அப்படின்றது லட்சுமி கடாட்சம் கொண்டது. ஸோ ஏழைகள், அதாவது மிகவும் ஏழையாக இருக்கிறவங்க கல்லுப்பாவது அட்லீஸ்ட் வாங்குங்க. அன்று முதல் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கே லட்சுமி கடாட்சம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். காலப்போக்கில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கிட்டையும் செல்வ நிலைகள் பார்த்திங்கன்னா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் சார் நம்ம இதை பண்ணுறோம். அட்சய தீதி அன்னைக்கு இவ்வளோ பண்ண சொல்கிறேங்க சார். நான் தங்க நகை வாங்குறேங்க சார். நான் எந்த நேரத்தில் போயிட்டு கடையில் போய் வாங்கலாம்? எல்லாரும் ஒரே நேரத்தில் அன்னைக்கு போய் தங்க நகையை கடையில் வாங்க முடியாது இல்லையா? ஒரு சிலர்லாம் சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாருமே ஒரே சமயத்தில் கூடுவாங்க. அப்போது நீங்கள் அட்சய திதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்க நகையை வாங்கி வந்த உடனே பூஜை ரூமில் வச்சுட்டு உடனே எடுத்து அதை அவங்க போட்டுக்குவாங்க. ஆக்சுவலி அப்படி போடக்கூடாதுங்க சார். நம்ம முறையாக பயன்படுத்தும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த தங்க நகையை பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது புனித நீர்கள் அப்படின்ற மாதிரி தான் நீரில் சுத்தம் பண்ணிட்டோ, இல்லை ரோஸ் வாட்டரில் பார்த்திங்க அப்படின்னா சுத்தம் பண்ணிட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜை அறையில் போயிட்டு வச்சு அந்த தங்க நகைக்கு உங்களுக்கு பிடித்தமான மந்திரத்தை பார்த்திங்கன்னா 108 முறை ஜபிக்கணும், இல்லை 54 முறையாவது ஜபிக்கணுங்க சார். அப்போது உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமோ, இல்லை உங்களுடைய குலதெய்வமோ,
இந்த தெய்வத்தோடைய மந்திரங்களையோ இல்லை அந்த தெய்வத்தோடைய பேரையோ வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்க நகைக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் 54 முறையோ 108 முறையோ சொல்லிவிட்டு அதன் பிறகு தீப தூபார்த்தம் எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க சார் நீங்கள் வந்து உடம்புல எடுத்து அணியணும். அப்படி அணியும் பொழுது அதுக்கான டைமிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை நேரம் அப்படின்னா 9:05 9:58 வரைக்குங்க. மதியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1:48 2:58 வரைக்கும். மாலை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:58 4:58 வரைக்கும் நீங்கள் உடம்புல இந்த நகையை அணிஞ்சிக்கலாங்க சார். ப்ராப்பராக வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இல்லை சார் எங்கிட்ட நகை வாங்குறதுக்கு காசு இல்லையா, இந்த நேரங்களில் போயிட்டு நீங்கள் கல்லுப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து உப்பு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சு உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதன் பிறகு லட்சுமி கடாட்சம் அப்படின்ற மாதிரி நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வந்து வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா அட்சய தீதியில் செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் அடுத்த வருடம் நிறைஞ்சி இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க சார். நீங்கள் செய்து பாருங்கள். இது போன்ற மேலும் தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன என்னால் முடிஞ்ச டிப்ஸை எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு தரேன் சார். உங்களிடமிருந்து விடைபெறுவது நட்பவி அருண்ஜி. நன்றி, வணக்கம்.